பாஸ், ஃப்ரைடே ப்ரீ ஓப்பனிங் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? இந்தியா மே 7 ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுல பாகிஸ்தான்ல இருக்கிற அதி தீவிரவாத முகாம்கள் மீது 500 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு ஸ்கேப் க்ரூஸ் மிசைல்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ரஃபேல் விமானங்கள் கொண்டு லான்ச் பண்ணக்கூடிய ஒரு மிசைல்ஸ். இது போக இவங்க ஹேமர் பாம்ஸையும் உபயோகப்படுத்தியிருந்தாங்க. இது மூலமா பங்கர் பஸ்டரும் அவங்க பண்ணியிருந்தாங்க. இதுல கிட்டத்தட்ட 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பதிலடியா பாகிஸ்தான் நேத்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க சைடுல இருந்தும் மிசைல் தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. 700 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கிற பாபர் மிசைல்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது போக ஷஹீல் 2 அப்படிங்கிற மிசைலையும் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது போக குறிப்பா சைனாவில இருந்து வாங்லாங் 2 அப்படிங்கிற மிசைல்ஸும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாமே சைனா தரப்புல இருந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட மிசைல்ஸ். இந்த மிசைல் லான்ச் பண்ற மூலமா சைனாவோட பலத்தையும் இதுல காட்டியிருந்தாங்க. 5 ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்திருந்தாகவும் சில நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. மிசைல்ஸ் எல்லாமே இந்தியாவோட S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக முற்றிலும் நியூட்ரலைஸ் செய்யப்பட்டதாகவும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் மிகப்பெரிய அளவு ஷெல்லிங் நடந்துட்டு இருக்கு. காஷ்மீர்ல கூடிய உரி, குப்வாரா மற்றும் பூஞ்ச் பகுதிகளில் மிகப்பெரிய அளவு ஷெல்லிங் நடந்துட்டு இருக்கிறதாகவும் அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் தாக்கப்பட்டதாகவும் சில நியூஸ் வந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவில் இந்த வார் எஸ்கலேட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. இப்ப அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் கிட்ட கேட்டப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது எங்களோட பிசினஸ் கிடையாது, இது இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்கப்பட வேண்டியதுதான். இருந்தாலும் நாங்க டிஎஸ்கலேஷன் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கறத நிறுத்திட்டாரு. அப்படி பார்த்தா மறைமுகமா JD வான்ஸ் போற சப்போர்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த எஸ்கலேஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இது போக ட்ரம்ப் கிட்ட இருந்து முக்கியமான அறிவிப்பா எதிர்பார்க்கப்பட்டது ட்ரேட் டீல். இந்தியா அண்ட் அமெரிக்காவோட ட்ரேட் டீலா இருக்கும்னு எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. அப்படியே தலைகீழா மாதிரி UK அண்ட் அமெரிக்காவோட டீலா அவர் சொல்லியிருக்காரு. இதனால UK அண்ட் அமெரிக்கா மிகப்பெரிய அளவு ஒற்றுமையாகவும் ட்ரேட் டீல்ஸ் இன்னும் வளரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதனால இந்தியாவுக்கு இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்படிங்கறதா உண்மை. ரெண்டு நியூஸ்னால SGX மார்க்கெட் மிகப்பெரிய அளவு ஃபால் ஆயிருக்கு. ஏஷியா டவ் 0.2% ரைஸ் ஆயிருக்கு. ஜப்பான் மார்க்கெட் இன்னைக்கு 1.4% பாசிட்டிவா இருக்கு. சைனா மார்க்கெட் ஹாங் செங் 0.3% பாசிட்டிவா இருக்கு. எட்ஜஸ் நிஃப்டி 0.8% ஃபால் ஆயிருக்கு. எட்ஜஸ் நிஃப்டி பாயிண்ட் மட்டும் நமக்கு ஒரு கேப் டவுன் செஷனா தெரியுது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் 24,300 நமக்கு ஒரு டாப் லெவலாக இருக்க போது. அதுக்கப்புறம் சப்போர்ட்ஸா எதுவும் இல்லைங்கிறதுனால இன்னைக்கு ஒரு ஹியூஜ் ஃபால் இருக்கும் அப்படிங்கிற நம்ம நேத்து ஈவினிங் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் இப்ப இருக்க சிச்சுவேஷன் மட்டும் தான் மார்க்கெட் ஓபன் ஆகுது. ட்ரெண்ட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் எமர்ஜென்சி ஃபுல் கன்ஃபர்மேஷன் ட்ரீட் பண்ணுங்க. என்ட்ரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும்.